நான் ஒரு பெரிய கோபக்காரன், பெரிய சண்டைக்காரன். I am a tempered man. என்னுடைய டீனேஜ் பருவத்து முதல் வாலிப பருவம் வரைக்கும் நான் நல்லவங்களோடு வாழறல. To my youth, I never mingled with good people. நல்ல பீப்புளோடு நான் வளரல. I was never brought up with good people. ஒரு மோசமான ஒரு மனிதனாக நான் வளர்ந்தேன். I grew up even as a wicked person. ஒரு சண்டைக்காரனும் கோபக்காரனுமாய் வளர்ந்தேன். I was a quarrelsome person. ஆனா கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்துல கொண்டு வந்தார். But God brought me to this blessing. அதனால நான் கீழ்ப்படிதல்ல தேறிட்டேன்னு நான் சொல்லல. I do not say that I am perfected in. பட் தேவன் நடத்தின வழிகள், கற்றுக்கொண்ட வழிகளை நான் சொல்றேன். I tell you the way God taught me the ways. ஒரு முறை Once ஒரு பாஸ்டருடைய மகனுடைய திருமணம் நடந்தது. the son of a pastor's wedding took, ஊழியக்காரலாம் வந்திருந்தாங்க. and the servants of God came. கடைசியாக திருமணம் முடிஞ்சு சாப்பாடு போட்டாங்க. And after the wedding was over, பாஸ்டர்மார்க்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜில் பெரிய ஸ்டேஜ், there was a big stage for the pastors. அன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி. That day vegetable biryani was given. அது கத்திரிக்காய் எல்லாம் வச்சாங்க. So they kept all the vegetables. இந்த பக்கத்தில் ஒரு தாத்தா உட்கார்ந்தார், வயசான பாஸ்டர். ரைட் ஹேண்ட், there was an elder. லெஃப்ட் ஹேண்ட் என் வயசுக்கு ஒருத்தர் வாலிபம், ரெண்டு பேரும் ஊழியக்காரங்க, நான் மத்தியில் உட்கார்ந்தேன். And left another worker was there. எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறப்பட்டது. And food was distributed to all. ஜெபம் பண்ணாங்க. They prayed. முதல்ல சொல்லிட்டாங்க வெஜிடபிள் பிரியாணி. Early itself they said it's vegetable biryani. நான் கை வச்சு ஜெபம் பண்ணேன். I laid my hands and prayed. கை வச்சா உள்ள மட்டன் துண்டா இருக்கு. I was able to feel the mutton piece. என்னடா வெஜிடபிள் பிரியாணி தாங்க, நமக்கு மட்டும் இவ்வளவு பெரிய பீஸ் விழுந்திருக்கு. How come I received such a big piece? சரி கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டேன். I closed my eyes and prayed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் வெஜிடபிள், எனக்கு மட்டும் கர்த்தர் பெரிய பீஸா வச்சிருக்காரு. For all its vegetable biryani for me. ஜெபம் முடிச்ச உடனே சாப்பிடலான்னு தூக்குறா பெரிய தவளை. There was a big frog in it. பெரிய தவளை. There was a big frog in it. சும்மா அழகா வறுத்து வச்சிருக்கு உள்ள. It's being fried and kept inside. இது பிரியாணி கீழ இருந்து பண்ணானே, அந்த எண்ணெய் கொதிக்கும் போது கொதிச்சு உள்ள வந்துச்சு போல இருக்கு. இது பொரிச்சு நேரா எனக்கு வந்திருக்கு. I do not know how it got inside the biryani and came. சந்தேகம் இல்லாம பார்த்தேன் தவளை. Without any doubt I was sure it was a frog. எனக்கு பசி போயிடுச்சு, அப்படியே வயித்துல இருந்து அப்படியே வாந்தி வர்ற மாதிரி இருக்கு. I lost my hunger. I was on the point of vomiting. நம்மள தாத்தாவை பார்த்தேன். He looked at the old pastor next to me. ஐயா, I said, sir. I showed him what was there in my plate. அவர் பார்த்தார். He looked at it. தம்பி, He said, மூச்சு காட்டிடாத, never express yourself. வாயே திறந்துடாத. Never open your mouth. இப்ப நீ ஏதாவது சொன்னீன்னா, If you say anything now, பந்தி முழுதும் குழப்படி ஆயிடும். the whole feast would get spoiled. பந்தி மூச்சு காட்டாத. So never even utter a word. சுத்தமா முடிச்சிரு. Just hold your breath. எப்படிங்க முடிக்கிறது? How can I hold my breath? நான் சைனாக்காரல, நான் இந்தியன். I am not a Chinese to go for all these. அது நான் பியூர் தமிழன். That to a pure Tamil. எப்படி இந்த போச்ச தவளை சாப்பிடுறது? How to consume this frog? சரி, அவரு சொன்னாரு சாப்பிட வேணாம், You need not have to eat. அப்படி அமைதியா யாருக்கும் தெரியாம ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிடுறோம். You just keep the frog apart and eat. ஆண்டவரே கிருபை தாரும். Lord grant. அந்த தவளையை மட்டும் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டேன். I kept aside the frog. ஒரு கையில தவளையை பிடிச்சுக்கிட்டேன். With one hand I held the frog. என் வழக்கத்தின்படி நான் சாப்பிட்டேன்னா இலையில ஒரு அரிசி இருக்காது. So according to my tradition, if I eat, மட்டம் சாப்பிட்டேன், எல்லாரும் விட ஸ்பீடா சாப்பிட்டேன். So I eat the food fast. ஒரு தம்பி ஓடி வந்தான். அங்கிள், ரொம்ப பசியா இருக்கு, இன்னொரு கண்டு வைக்கட்டுமா? Uncle, whether you're very hungry, shall I place one more plate for you? இப்பவே உள்ள இருக்கிறது வெளியே வந்துடுற மாதிரி. I'm just scared as to when I would vomit. வேண்டாம் தம்பி. I said, no son. ஃபுல்லா தவளையை தவிர மற்ற எல்லாம் சாப்பிட்டேன். Apart from the frog thereof, I had my food. இலையை மூடிட்டேன். I closed my. ஓடி வந்தான். அங்கிள் நான் எடுத்துடுறேன். இல்ல நானே எடுத்தேன்.
He said, I will take the fish. No. நீ வேற எடுத்து தவளை வேற குதிச்சு நான் வம்பு பிடிச்ச வேலை. By chance, if the frog comes to life, what would happen? எடுத்து தவளையை பத்திரமா குப்பை தொட்டியில போட்டு I threw the frog into the dustbin. அந்த பெரிய பாஸ்டர் வந்தாரு. That elderly pastor came. தம்பி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். He said, son, may the Lord bless you. நான் நினைச்சேன் I considered, இந்த தாத்தாவை கேட்கறதுக்கு பதிலா if I had not asked இந்த பக்கத்துல பையன்கிட்ட கேட்டிருந்தா if I asked the boy next to அந்த me, குளறுபடி தான். டேய் இங்க வாடா, என்னடா இது சாப்பாடு போடு, எவனாவது சாப்பிட்டுருப்பான்? whether anybody would have taken, சாப்பாட்டுல தவளை வந்து எவனாவது சாப்பிட்டுருப்பான்? whether anybody would have had the food then, I'm sure nobody. நான் சொல்றேன், I tell you, உங்க வீட்டுல தவளை உழ வேண்டாம். so a frog need not come. கொஞ்சம் 2 கல்லு உப்பு விழுந்துருச்சு, Say salt is added in excess. உங்க வீடு எப்படி இருக்கும்? Well, how about your house? எனக்கு தெரியுங்க, சில வீடுகள்ல மனைவி தெரியாம ஒரு முறை 2 உப்பை போட்டுட்டா அன்றைக்கு தீபாவளி தானே. If the wife adds salt in excess, I believe you had it. தெரியாம ஒரு முடி விழுந்துருச்சுங்க. So subconsciously the hair has fallen. தெரியாம சில மதியானம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒருக்கா போட்டதை மறந்து இன்னொருக்கா போட்டிருப்பா. So forgetting that they have already added, they add one more. நீங்க வானத்துக்கு பூமி குதிக்கலையா? Whether you are not jumping between heaven and earth, வானத்துக்கு பூமி குதிக்கலையா? whether you are not jumping between heaven and earth, அவங்க வேணும்னே போட்டாங்க உப்பு, whether they have wantedly added salt, வேணும்னே முடிய பிடிச்சு போட்டு உள்ள போட்டு உனக்கு சாப்பிட்டு தொலைன்னு the போட்டாங்க. hand thrown into the food wantedly. இன்னைக்கு நிறைய வீடுகள்ல சண்டை எங்க தெரியுமா? In several houses where does quarrel இந்த start? சாப்பாட்டுல. It's in the dining table. அவ எத்தனையோ கரிசனை எடுத்து எத்தனையோ பிரயாசம் எடுத்து ஒரு சாப்பாட்டை வச்சா With a lot of care and observation, they அதுல give. ஒரு குறைவு இருக்கலாம், இல்ல அதிகம் இருக்கலாம். It may be in excess or in short. விசுவாசிகளாக எங்க எப்படி டீல் பண்றீங்க? You, the believers, how do you deal the situation? அன்றைக்கு சண்டை இல்லையா? Whether there isn't any, அன்றைக்கு சமாதானம் போச்சா? whether you lost peace, நான் சொல்லுவேன், ஒரு முடி விழுந்துருச்சு, say his hair has fallen, ஒரு கல்லு விழுந்துருச்சு, or a stone has fallen, ஏதோ விழுந்துருச்சுங்க. something has fallen. உங்க அன்றைக்கு உங்க அப்பா ஆசீர்வாதமான அப்பமா இருந்துச்சா? Whether that, எத்தனை பிரச்சனை, எத்தனை சண்டை. look at the problems and look at the. இன்னைக்கு நிறைய வீடுகளில் In many சண்டை எங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த உப்பு போடல, சரி போடல. இது பெந்தேகோஸ்தே வீட்டு நடக்கிற சொல்றேன் நானு. I tell you what. அவிசுவாசி வீட்டுல இல்ல. Not amidst unbelievers. நான் தைரியமா சொல்றேன். I tell you boldly. 45 வருஷம் இங்க விவாக வாழ்க்கை நடத்துறேன். 45 long years of a married life. என் ஒய்ஃபு கல்யாணம் பண்ணி வரும்போது என் ஒய்ஃபுக்கு ஸ்டவ் கொளுத்த தெரியாது. When my wife got married to my wife, she never knew how to light a stove. ஸ்டவ் கொளுத்த தெரியாது. She never knew how to light a stove. அவ்வளவு செல்லமா வளர்ந்தாங்க. So she was. ஆனா நான் 1 நம்பர் சமையல்காரன். But I knew cooking என்ன very. மாதிரி நீங்க ஒருத்தரும் சமைக்க மாட்டீங்க. I believe none of you can cook. I am a best cook. I am the best cook. 13 வயசுல இருந்து 21 வயசு வரைக்கும் மளிகை கடையில கத்து கொடுத்தது சமையல். From the age 13 to 21, they told me how to cook. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. அவ்வளவு ருசியா சமைப்பேன், So அவ்வளவு ருசியா சாப்பிடுவேன். deliciously I used to cook and deliciously I used to eat. ஆனா எனக்கு கிடைச்சவா The wife who came for me, ஸ்டவ் கொளுத்த தெரியாதுன்னா எங்க வீட்டு சாப்பாடு எப்படி இருந்திருக்கும்? just imagine how our meals would have been. ஆனா ஒண்ணு தெரியுமா? Do you know one thing? இன்றைக்கு என் ஒய்ஃப் வந்து இன்டர்நேஷனல் குக்கு. My wife is an international cook today. என் பொண்ணு ஒருத்தி அமெரிக்கால உட்கார்ந்திருக்கா. அவ இவள மிஞ்சின குக்கு. She's a greater cook than her. அவ்வளவு பேரை குக் பண்ண வச்சுட்டேன். So ஒரு நாளாயில என் ஒய்ஃப் சொல்ல மாட்டாங்க. not a single day the wife would have said. என்றைக்கால 45 வருஷத்துல ஒரு நாள் ஏமா உப்பு போடல. Why you not added salt? என் ஒய்ஃப் கேட்டிருக்க, ஏங்க எப்படிங்க இதை சாப்பிட்டீங்க, என்ன விஷயம், உப்பே போடலையா? How come you had the food? I never போட்டுட்டேன், நான் சாப்பிட்டேன். 45 வருஷம் எங்க வீட்டுல சாப்பாட்டு நோ ப்ராப்ளம். There wasn't any problem for food for 45 years. சிலருக்கெல்லாம் சோற வச்சிங்கன்னா போதும், The moment you place food, அதுக்கு ரைஸுக்கு ஒரு குறை சொல்லுவான். and he'll
இந்த ரைஸ் கொஞ்சம் மெல்லிசா இருந்திருக்கலாம். This rice is less, it should be தடியா இருந்தா உள்ள போவாதா? whether if it is fat, whether it will not go மெல்லிசா in. இருந்திருக்கலாம். It should be very இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கலாம். You should have added more இன்னும் salt. கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கலாம். You should have added 1008 நொட்ட சொல்லி அவங்கள நோகடிச்சு தான் வெளியே வருவான். lot of shortcomings. You pain them and you come out. ஏப்பா எதுக்கு இது ஒரு சாப்பாடு ஆசீர்வதிச்சப்பட்ட சாப்பாடு, ஆனா நிறைய பேர் வீட்டுல சாப்பாடே சண்டைக்கு காரணம். The food becomes a place where you quarrel. நான் சொல்றேன், I tell you, இன்னைக்கு உங்க வாழ்க்கை யோசித்து பாருங்க. consider in your life. சின்ன விஷயம் தான் பிரதர். It's a small matter. உங்க வீடுல ஆகாரம் ஆசீர்வாதமான ஆகாரமா இருக்கா, Whether in your இல்ல house your food is blessed, சண்டையின் ஆகாரமா இருக்கா? or whether it's a quarrel. நிறைய வீடுகள்ல சண்டையை கொண்டு வர்றது சாப்பாடு. I tell you, in many houses is a food that brings about the quarrel. உங்க சமாதானத்தை கெடுக்கிறது, It spoils your உங்க peace. நிம்மதியை கெடுக்கிறது. It spoils your calmness. நான் சொன்னேன், அதுக்கு எனக்கு அறுவரை கீழ்ப்படிய முடியாதுங்க, That day I could not obey. செய்ய முடியாது. I could not do anything. ஆனால் Yet நான் கீழ்ப்படிஞ்சேன். I obeyed. நான் இன்னும் சொல்வேன், நானா If I tell you அந்த more, மனுஷன் மட்டும் அப்படியே உள்ள ஒளிங்கிருந்தானே ஒளிங்கிருப்பேன். if that person would have asked me to swallow it கர்த்தருக்கு up, மகிமையா சொல்றேன். I fear the Lord and says that.